கர்த்தர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் மனுக்குலத்தார் எல்லோருக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக உயர்ந்திருக்கிறார். கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர் என்பதை அங்கீகரித்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். இந்த பூமியிலே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இயற்கையின் சீற்றங்கள் உண்டாகிறது. தேசங்களுக்கு மத்தியிலே யுத்தங்கள் உண்டாகிறது. ராஜ்யங்கள் அழிந்து போகிறது. ராஜாக்கள் தங்களுடைய சிங்காசனத்தை இழந்து போகிறார்கள். இவையெல்லாம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரோ என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்தியமானது. அது தெய்வீக ஆலோசனை, காலத்துடன் போவதில்லை. கர்த்தர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் சர்வ ஆளுகை உள்ளவர். அவர் சதா காலமும் ஆளுகை செய்கிறவர். அதனால் அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யம் அவருடைய மகிமையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய திட்டங்களும் ஆலோசனைகளும் எக்காலத்திற்கும் உரியது. கர்த்தருடைய ராஜ்யம் நித்தியமானது. அவருடைய ஆளுகையும் நித்தியமானது.